ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு தோட்டத்தை அழகுபடுத்தக்கூடிய எவர் கிரீன் பிளான்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இதோட பேர் பார்த்துட்டீங்கன்னா டர்ட்டில் வைன். நிறைய வீடுகளில் வந்து இதை பார்த்துருப்பீங்க. அந்த ஹேங்கிங் பிளான்ட்டா வந்து போட்டிருப்பாங்க. எப்பவுமே பச்சை பசேல்னு பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. இதுல பெருசா பூக்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியல அப்படின்னாலும் இதோட இலைகளே அவ்வளோ அழகா இருக்கும். இந்த செடியை வந்துட்டு எப்படி நம்ம வீட்டுல வளர்க்கணும், இதை வந்துட்டு எப்படி கேர் பண்ணிக்கணும், இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டீடைல் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோங்க. நம்மகிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்கு. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரெயின்செல் மட்டும் பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். நம்மளுடைய தோட்டம் எப்பவுமே பசுமையா இருக்கணும் அப்படின்னா இந்த டர்ட்டில் வைன் பிளான்ட்டை வந்து வளர்க்கலாங்க. வெயில் காலங்கள்லயுமே இந்த செடி வந்து நல்லா தளன்னு நல்ல ஒரு லைட் கிரீன் கலர்ல இருக்கும்போது பாக்குறக்கே அவ்வளோ ரம்யமா இருக்கும். இது இல்லாம நீங்க வந்துட்டு போர்ட்டிகோல வளர்க்கணும், பால்கனில வளர்க்கணும், கொஞ்சம் வெயில் கம்மியா தாங்க வரும், அந்த மாதிரியான இடங்கள்ல வளர்க்கறதுக்கு ஒரு செடி சொல்லுங்க அப்படின்னா இந்த டர்ட்டில் வைன் வந்துட்டு நீங்க தாராளமா வளர்க்கலாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க ரெகுலரா தண்ணி விடணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. இதை ப்ரொபகேட் பண்றதுமே ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன கட்டிங் கிடைச்சது அப்படின்னாலே போதுங்க. அதுல இருந்து நம்ம நிறைய செடிகள் வந்து உற்பத்தி பண்ணலாம். ஸோ இது பாத்துட்டீங்க அப்படின்னா படர்ற தாவரம் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து நிறைய ஹேங்கிங் பிளான்ட்டா பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மண்ணுல நம்ம அந்த ஊனி விட்டோம் அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன கணுக்கள் மாதிரி இதுக்கான அமைப்பு இருக்குங்க. ஸோ அந்த கணு வந்து மண்ணில் படுற இடத்துல எல்லாம் வந்து வேர் போட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு கட்டிங் கிடைக்குது அப்படின்னா ஒரு சின்ன கணுவா பார்த்து நீங்க வாங்கி எடுத்து வச்சீங்க அப்படின்னாலுமே சூப்பரா வந்து தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க. இந்த செடியை நீங்க வந்துட்டு செமி ஷேடான இடங்கள்ல வந்து வைக்கிறது நல்லதுங்க. ரொம்ப மொட்டை வெயில கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அந்த இலைகள்லாம் வந்து பழுத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த போர்ட்டிகோ கீழே, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இந்த பால்கனில இந்த ஹேங்கிங் பாட்ல எல்லாம் போடும்போது ரொம்பவே சூப்பரா தளன்னு இருக்குங்க. அதே மாதிரி நல்லா புஷியாவும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் இது. ஸோ ஒரு சின்ன கட்டிங் கிடைச்சது அப்படின்னாலே இதுல இருந்து நாம எக்கச்சக்கமான செடிகளை வந்து உற்பத்தி பண்ணலாங்க. இந்த செடிக்கு நாம ரெகுலரா தண்ணி விடணும்னு கூட அவசியம் கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்க தண்ணி விட்டீங்கனாலே போதும். அந்த மண்ணோட ஈரத்தை பார்த்துட்டு நீங்க தண்ணி விட்டுக்கலாங்க. நாம ரெகுலரா தண்ணி விடும் போது இதுலயுமே வந்துட்டு அந்த செடி அழுகிற பிரச்சனை வந்து வருது. ஸோ ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டீங்க அப்படின்னாலே இது வந்து ரொம்ப ஹெல்தியா சூப்பரா இருக்கும். அடுத்ததா இதுக்கான மண் கலவை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஸோ 1 பங்கு மண்ணு, 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு கோகோ பீட்டுங்க. இந்த மண் கலவை கொடுத்தாலே ரொம்ப சூப்பரா வளரும். இல்ல நீங்க ஹேங்கிங் பாட்ல போடுறீங்க, ரொம்ப வெயிட் ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா 2 பங்கு வந்துட்டு கோகோ பீட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மண்ணு, 1 பங்கு வந்து தொழு உரம் கலந்துட்டு நீங்க தாராளமா இந்த செடிகளை வந்து நடவு பண்ணலாம். இந்த செடி வளர்க்கறதுக்கான பாட் சைஸ் அப்படின்னு பாத்துட்டோம்னா இது வந்துட்டு பெருசா ஆழம் போகக்கூடிய செடி கிடையாது. நல்லா படர்ந்து வளரக்கூடிய செடி தான். ஸோ ஹைட் வந்துட்டு ஒரு 3-4 இன்ச் ஹைட் இருந்தாலே போதுங்க. அதே மாதிரி நல்லா அகலமா வந்துட்டு நல்லா படர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செடி நல்லா ஹெல்தியா வளருங்க. இதுவே நீங்க ஹேங்கிங் பாட்ல எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுல ரொம்ப சூப்பராகவே வளருங்க. இந்த செடியை பார்த்துட்டீங்கன்னா நீங்க உயிர் மூடாக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து காய்கறி செடியோ இல்ல பூச்செடிகள் வைக்கிறோம் அப்படின்னா அதோட மண் வந்து ரொம்ப வறண்டு போகுதுன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த கட்டிங்க தூக்கி நீங்க அந்த தொட்டிகள்ல வச்சு விட்டீங்கனாலே போதுங்க. அது சூப்பரா படர்ந்து அந்த செடியோட மண்ணை வந்து காயாமையும் பார்த்துக்கும். ஸோ இதை வந்து உயிர் மூடாக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த செடியை வந்துட்டு நீங்க செமி ஷேட்ல ரொம்ப நல்லாவே வளர்க்கலாங்க. வெயில் வந்துட்டு பெருசா வந்து தேவையில்லை. இதுக்கு ரொம்ப மொட்டை வெயில நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இதோட இலைகள்லாம் பழுத்து போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த செமி ஷேடான இடத்துல இல்ல லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தரையில எல்லாம் போட்டு ஒரு சின்ன கட்டிங் போட்டீங்க அப்படின்னாலே அது சூப்பரா நல்லாவே படர்ந்து வர ஆரம்பிச்சிருங்க. இந்த செடியை மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ஈஸிங்க. நாம ஒரு கட்டிங் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா வளர்ந்து அந்த தொட்டி ஃபுல்லா பரவுறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 இருந்து 5 மாசம் வரைக்கும் ஆகுங்க. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பழைய இலைகள் ஃபுல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் புது இலைகள் நல்லா தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்படி நம்ம அடிக்கடி ட்ரிம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இலைகள் எப்பவுமே பச்சை பசேல்னு ஹெல்தியாவே இருக்கும். அடுத்ததா இந்த செடிக்கான உரம் அப்படின்னு பாத்திரம்னா மாசத்துக்கு ஒரு தடவை மண்புழு உரம் இல்லைன்னா தொழு உரம் வந்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய நம்ம கொடுத்து விடலாங்க. ஸோ இந்த செடியை பொறுத்த அளவுல இது நம்ம கட் பண்ணி விட தான் நல்லா தளன்னு நல்லா ஹெல்தியா வளருங்க. ஸோ உரம் அப்படிங்கிறதுமே நாம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
இதுக்கு பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. நம்ம மற்ற செடிகள் வச்சு அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி அது கூட வந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி செடிகள் வந்துட்டு பூச்சி தாக்குதல் இல்லாம ரொம்பவே சூப்பரா வளருங்க. ஆனா இந்த செடி நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கிளீன் பண்ணி விட்டுட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் வேற எந்த பூச்சி புழுக்களும் வராம இருக்குங்க. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நல்லா பச்சை பசேல்னு இருக்கறனால இதுல வந்துட்டு நமக்கு அடியில ஈரப்பதம் எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்க. உள்ள வந்துட்டு வேற ஏதாவது பூச்சிகள் வந்தாலுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அழகாவும் இருக்கும், அதே சமயம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் வளர்க்கணுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.